வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி. பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நாங்கள் பிரியாலால் சுந்தரம், ரியாஸ் ஹாரிஸ். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். எந்த தராதரத்தின் அதிகாரியாக இருந்தாலும் தவறிழைத்தால் தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்கின்றார் ஜனாதிபதி. நிபந்தனைகளை முன்வைத்து பிரதம நீதியரசர் மீதான விசாரணைகளிலிருந்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு. பிரதம நீதியரசரும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் வெளிநடப்பு செய்தமை திட்டமிட்ட செயல், ஆளும் கட்சி குற்றச்சாட்டு. ரயில்வே ஊழியர்களின் பணி பகிஷ்கரிப்பால் பயணிகளுக்கு அசௌகரியம். தொடர்பான உள்நாட்டுச் செய்திகள். கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்திற்கு அருகில் உள்ள சில கடைகளில் இன்று பிற்பகல் தீ பரவியுள்ளது. தீ பரவி சிறிது நேரத்திற்குள் நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினர் அந்த இடத்தை அடைந்தனர். தீயை அணைப்பதற்காக 4 தீயணைப்பு வாகனங்கள் அந்த இடத்திற்கு வந்த காட்சிகளே இவை. தீயணைப்பு பிரிவினர் அரை மணித்தியாலத்திற்குள் தீயை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த கடையில் தான் தீ பரவியது. நாம் அனைவரும் வெளியே வந்தோம். தீயை அணைப்பதற்கு முயற்சித்தோம், ஆனால் முடியவில்லை. உணவகம் ஒன்றில் ஏற்பட்ட எரிவாயு ஒழுக்கே தீ பரவியமைக்கு காரணமாக இருக்கலாம் என சந்தேகிப்பதாக போலீசார் தெரிவித்தனர். தீ பரவியதன் காரணமாக அருகிலுள்ள வர்த்தக நிலையங்களுக்கும் சேதம் ஏற்பட்டது. தீ பரவியமைக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என்றும் சம்பவத்தில் எவருக்கும் பாரிய காயங்கள் ஏற்படவில்லை என்றும் போலீசார் குறிப்பிட்டனர். பிரதம நீதியரசர் மீதான குற்றப்பிரிவினை விசாரிக்கும் பாராளுமன்ற விசேட தெரிவுக்குள்ளிருந்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் 4 இன்று வெளியேறினர். இன்று பாராளுமன்ற கட்டடத் தொகுதியில் நடைபெற்ற ஊடகவியல் சந்திப்பொன்றில் கருத்து வெளியிட்ட குறித்த உறுப்பினர்கள் நியாயமான பக்கச்சார்பற்ற விசாரணைகளுக்காக நிபந்தனைகளை முன்வைத்ததாகவும் தெரிவித்துள்ளனர். மீண்டும் குழுவில் இணைவதற்காக பாராளுமன்ற விசேட தெரிவுக்குழுவின் தலைவரிடமிருந்து தமது நிபந்தனைகள் தொடர்பில் உரிய பதிலை எதிர்பார்ப்பதாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கூறியுள்ளனர். பிரதம நீதியரசர் மீதான குற்றப்பிரிவினை விசாரிக்கின்ற பாராளுமன்ற விசேட தெரிவு குழுவில் அங்கத்துவம் வகிக்கின்ற எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் 4 இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் பங்கேற்றனர். பகிரங்க மனதுடனேயே குறிப்பாக எதிர்க்கட்சியின் 4 உறுப்பினர்களும் இந்த தெரிவு குழுவில் பங்கேற்றிருந்தனர். பிரதம நீதியரசரை பாதுகாப்பதற்கோ அல்லது அரசாங்கம் கொண்டு வந்த பிரேரணையில் உள்ள விடயங்களை உறுதிப்படுத்தவோ எமக்கு தேவை இருக்கவில்லை. நாம் நியாயமான விசாரணையை எதிர்பார்த்தோம். எமது சபாநாயகர் பொதுநலவாய பாராளுமன்ற சங்கத்தின் தலைவர் ஆவார். நாம் பொதுநலவாய நாடுகளின் அமைப்பு சாசனத்தில் கைச்சாத்திட்டுள்ளோம். பொதுநலவாய நாடுகளில் பிரதம நீதியரசர் அல்லது நீதிபதிகளை பதவி நீக்கம் செய்வதற்கு எவ்வாறான செயற்பாட்டினை மேற்கொள்ள வேண்டும் என்பது அந்த சாசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதற்கு முற்றிலும் மாறுபட்ட வித்தியாசமான முறைக்கு அமையவே இவர்கள் இங்கு நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றனர். ඒකට හාත්පසින්ම වෙනස් ක්‍රමයකට තමයි පිළිවෙලකට තමයි මෙතන මේ වැඩේ ඔක්කොම මේගොල්ලෝ ක්‍රියාත්මක කරන්නේ. ආණ්ඩුව කිසිසේත්ම දීර්ඝ කාලීන පරීක්ෂණයකට සූදානම් වෙලා හිටියේ නැහැ. அரசாங்கம் எந்த வகையிலும் நீண்டகால விசாரணைகளுக்கு தயாராக இல்லை. பிரதம நீதியரசர் குற்றம் இழைத்துள்ளாரா இல்லையா என்பது தொடர்பில் குழுவின் உறுப்பினர்கள் என்ற வகையில் நாம் திருப்தி அடைந்திருக்க வேண்டும் என நாங்கள் 4 கூறினோம். அதனால் எமக்கு தேவையான ஆவணங்கள் மற்றும் சாட்சியங்களின் பட்டியலை வழங்குமாறு கூறினோம். 14ஆம் தேதி விசாரணை ஆரம்பிக்கப்பட்ட போதும் 23ஆம் தேதியே தெரிவு குழுவின் தலைவர் செயலாளர் ஊடாக அந்த நிறுவனங்களிடமிருந்து ஆவணங்களை பெறுவதற்கான கடிதங்களை அனுப்புவதற்கு தீர்மானிக்கப்பட்டது. இதிலிருந்து புலப்படுவது என்ன? குற்றப்பிரேரணையில் கையொப்பமிட்டவர்கள் எந்த ஒரு ஆவணங்களையும் காணவில்லை என்பதே இதன் மூலம் புலனாகின்றது. 6ஆம் தேதியன்றே பிரதம நீதியரசருக்கும் சட்டத்தரணிகளுக்கும் இந்த ஆவணங்கள் வழங்கப்பட்டன. 6ஆம் தேதி 4:30 மணிக்கு இத்தகைய 300 ஆவணங்கள் வழங்கப்படுமாயின் ஏற்படுகின்ற நிலைமையை நீங்கள் அறிவீர்கள். நான் குறைந்தபட்ச காலத்தை கூறுகின்றேன்.
எனினும் 5ஆம் தேதி நாம் வழங்கிய ஆவணங்களை 6ஆம் தேதி பிரதம நீதியரசரிடம் கையளித்து 7ஆம் தேதி 1:30 மணிக்கு 24 மணித்தியாலங்கள் கூட கடப்பதற்கு முன்னதாக விசாரணைகளுக்கு தயாராகுமாறு பிரதம நீதியரசருக்கு கட்டளையிட்டனர். இன்று எவரும் இல்லாமல் தன்னிச்சையாக ஒருதலை பட்சமாக விசாரணை நடத்துகின்றனர். இதுவே எமது நாட்டின் துர்ப்பாக்கிய நிலைமையாகும். ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාවේ 13.5 වගන්තියේ அரசியலமைப்பின் 13வது சரத்தின் 5வது பிரிவில் மிகவும் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எவரேனும் ஒருவருடைய குற்றம் நிரூபிக்கப்படும் வரை அவர் குற்றமற்றவர் என்ற வகையில் செயற்படுவதற்கான உரிமை அவருக்குள்ளது. இந்த குறைந்தபட்ச உரிமை கூட பிரதம நீதியரசருக்கு வழங்கப்படவில்லை. நாட்டு மக்களுக்கு கூற முடியாத அளவு மிகவும் கீழ்த்தரமான சொற்களை பிரயோகித்தே இந்த குழுவின் போது பிரதம நீதியரசருக்கு எதிராக செயற்பட்டனர். இதனால் அந்த குழுவின் விசாரணை நியாயமாகவும் பக்கச்சார்பின்றியும் முன்னெடுக்கப்பட்ட என்ற நம்பிக்கையும் உறுதியும் எமக்கு ஏற்படவில்லை. பலவந்தமாகவும் சலுகைகளை வழங்கியும் பெற்றுக்கொண்ட 3/2 அதிகாரத்தை பயன்படுத்தியும் அந்த அதிகாரத்தை மாத்திரம் அடிப்படையாக கொண்டும் அந்த குழுவில் பெரும்பான்மை அதிகாரத்தை பெற்றுள்ளனர். தெரிவுக்குழுவில் நியாயமான பக்கச்சார்பற்ற விசாரணையை முன்னெடுப்பதை விடுத்து பெரும்பான்மை அதிகாரத்தை மாத்திரம் ஒரே அளவுகோலாக பயன்படுத்தி இன்று பிரதம நீதியரசருக்கு எதிராக முன்னெடுக்கப்படுகின்ற விசாரணையானது முற்றிலும் அநீதியான ஒன்றாகும். Where the Chief Justice has offered அநேகமான நாடுகளில் முன்னெடுக்கப்படுகின்ற வகையில் பிரதம நீதியரசர் மீதான விசாரணையை சுயாதீன குழு ஒன்று மேற்பார்வை செய்ய வேண்டியதன் அவசியத்தை நாம் சுட்டிக்காட்டியுள்ளோம். விசாரணை நடத்துபவர்களும் குற்றச்சாட்டுகளை சுமத்துபவர்களும் ஒரே தரப்பினராகவே காணப்படுகின்றனர். துரதிர்ஷ்டவசமாக பாராளுமன்ற உறுப்பினர்களே இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர். கட்டளையிடும் நடவடிக்கையிலும் பாராளுமன்ற உறுப்பினர்களே இருக்கின்றனர். பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபடும் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஆளும் தரப்பை பிரதிநிதித்துவப்படுத்துபவர்களாகவே காணப்படுகின்றனர். இதனால் அவர்கள் அரசாங்கத்தின் சக்தியாகவே செயற்படுகின்றனர். பாதுகாப்பு மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சுக்கான வரவு செலவு திட்ட ஒதுக்கீடு மீதான விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் பாராளுமன்றத்தில் உள்ள எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் இன்று வெளிநடப்பு செய்துள்ளனர். பிரதமர் நீதியரசர் மீதான குற்றப்பிரேரணையை விசாரிக்கும் விசேட தெரிவுக்குழு தொடர்பாக ஜனநாயக தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத் உரையாற்றியதை அடுத்து எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் சபையிலிருந்து வெளிநடப்பு செய்ததாக எமது பாராளுமன்ற செய்தியாளர் குறிப்பிட்டார். பாராளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத் உரையாற்றிக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் எழுந்து நின்று இடையூறு விளைவித்தனர். குறிப்பாக சபையின் இடப்புறமாக உள்ள முன்வரிசை ஆசனங்களில் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமர்ந்திருந்த போதிலும் பின்வரிசைகளில் அமர்ந்திருந்த ஆளுங்கட்சி உறுப்பினர்களும் இதன்போது இடையூறு ஏற்படுத்தியதாக எமது பாராளுமன்ற செய்தியாளர் கூறினார். எவ்வாறாயினும் தொடர்ந்து உரையாற்றிய பாராளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத் இறுதியில் பாராளுமன்ற விசேட தெரிவுக்குழு நடவடிக்கைகளுக்கு ஆட்சேபனை தெரிவித்து சபையிலிருந்து வெளிநடப்பு செய்தார். அவருடன் எதிர்க்கட்சியில் உள்ள ஐக்கிய தேசிய கட்சி, ஜனநாயக தேசிய கூட்டமைப்பு, இலங்கை தமிழரசு கட்சி மற்றும் பிரஜைகள் முன்னணி ஆகியவற்றின் பாராளுமன்ற உறுப்பினர்களும் சபையிலிருந்து வெளிநடப்பு செய்ததாக எமது செய்தியாளர் மேலும் குறிப்பிட்டார். பிரதம நீதியரசருக்கு எதிரான குற்றப்பிரேரணையை விசாரணை செய்யும் விசேட தெரிவுக்குழுவின் விசாரணை காலத்தை மேலும் 1 மாதத்தால் நீடிக்குமாறு தான் யோசனையொன்றை முன்வைத்ததாக ஜனநாயக தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத் இன்று பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டுள்ளார். கௌரவ சபாநாயகரே, பிரதம நீதியரசருக்கு எதிரான குற்ற பிரேரணையை விசாரணை செய்யும் விசேட தெரிவுக்குழுவின் விசாரணை காலத்தை மேலும் 1 மாதத்தால் நீடிக்க வேண்டும் என்ற யோசனையை பாராளுமன்றத்தில் முன்வைத்து அதற்கு அனுமதியை பெற்றுக்கொள்ள நாம் தீர்மானித்தோம். அமைச்சர் அனுர பிரதர்ஷன யாப்பா அந்த வேண்டுகோளை விடுப்பார் என்று நாம் எதிர்பார்த்தோம். அவர் அந்த வேண்டுகோளை விடுக்காமையினால் நான் இவ்வேளையில் அந்த வேண்டுகோளை சபையில் முன்வைக்கின்றேன். காலத்தை நீடித்துக் கொள்ளும் தேவை அங்கு உள்ளமையினால் இதனை கூறுகின்றோம். 7ஆம் தேதி அதாவது இன்று சபையில் கோருவதாக தெரிவுக்குழுவில் தீர்மானிக்கப்பட்டது. தலைவரும் சபையில் இன்று இல்லை அல்லவா? அதனை உரிய முறையில் முன்வைத்தால் கவனத்தில் கொள்ள முடியும். சுயாதீன மற்றும் பக்கச்சார்பற்ற குழு ஒன்று நியமிக்கப்படும் வரை பிரதமர் நீதியரசர் கலாநிதி ஷிராணி பண்டாநாயக்க மீதான குற்றப்பிரேரணையில் உள்ள குற்றச்சாட்டுகள் குறித்த விசாரணையை பிற்போடுமாறு பிரதமர் நீதியரசர் சார்பாக ஆஜராகியுள்ள சட்டத்தரணிகள் குழு சபாநாயகரிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளது.
சபாநாயகர் சமல் ராஜபக்சவுக்கு பிரதம நீதியரசர் சார்பில் ஆஜராகியுள்ள சட்டத்தரணிகள் குழு இது தொடர்பாக கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளது. நீதிமன்றம் நாடு மற்றும் தமது கட்சிக்காரர் சார்பில் பிரதம நீதியரசர் மீதான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் பக்கச்சார்பற்ற நியாயமான விசாரணை குழு முன்னிலையில் விளக்கம் அளிப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்குமாறும் அந்த சட்டத்தரணிகள் குழு சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. சுயாதீன விசாரணை குழு ஒன்று நியமிக்கப்படும் வரை அது தொடர்பில் அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதனை ஒத்திவைக்குமாறும் சட்டத்தரணிகள் குழு சபாநாயகருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதம நீதியரசர் பாராளுமன்ற விசேட தெரிவுக்குழு விசாரணைகளிலிருந்து வெளிநடப்பு செய்தமை அதன் நடவடிக்கைகளுக்கு இடையூறாக அமையாதென ஆளும் கட்சி தெரிவித்துள்ளது. ஆளும் கட்சி உறுப்பினர்களின் பங்கேற்றலுடன் பாராளுமன்ற கட்டட தொகுதியில் இன்று நடைபெற்ற ஊடகவியல் சந்திப்பின் போது இந்த விடயம் கூறப்பட்டுள்ளது. அத்துடன் இது ஒரு திட்டமிட்ட செயல் என்பது தெளிவாகுவதாகவும் ஆளும் கட்சி உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். பிரதம நீதியரசரும் சில சட்டத்தரணிகளும் உயர் நீதிமன்றத்தில் பிரதம நீதியரசர் முன்னிலையில் உள்ள வழக்குகளின் பிரதிவாதிகளும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் நடந்து கொண்ட விதத்தை நோக்கும் போது எனக்கு தனிப்பட்ட முறையில் சந்தேகம் எழுகின்றது. இந்த விசாரணைகளை எதிர்நோக்காமல் புறக்கணிக்கும் முயற்சி பிரதம நீதியரசரின் சட்டத்தரணிகள் மத்தியில் காணப்பட்டன. தற்போது அதனை உறுதிப்படுத்தி அவரது சட்டத்தரணிகள் பிரதம நீதியரசரையும் அழைத்துக் கொண்டு விசாரணைகளின் நம்பிக்கையில் என தெரிவித்து வெளியேறியுள்ளனர். இது விசாரணைகளுக்கான சிக்கல் என்று நாம் கருதவில்லை. இந்த நாட்டின் ஜனநாயகம் பாராளுமன்றம் மீது உள்ள கௌரவத்தை சவாலுக்கு உட்படுத்தி ஜனநாயகத்துக்கும் பாராளுமன்றத்துக்கும் விடுக்கும் சவால் தொடர்பில் நாம் கவலையடைகின்றோம். அத்துடன் இதற்கு எமது அதிருப்தியையும் வெளியிடுகின்றோம். அதேபோன்று மிக விரைவில் விசாரணை நிறைவு செய்து அவருக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுக்குமாறு சபாநாயகருக்கும் அவர் நியமித்த குழுவிடமும் நாங்கள் வேண்டுகின்றோம். இது எமது நாட்டின் அரசியலமைப்பை இழிவுபடுத்தும் ஒரு விடயமாகவே நான் கருதுகின்றேன். இவ்வாறான இழிவுபடுத்தும் நடவடிக்கையை பிரதம நீதியரசர் ஒருவர் மேற்கொண்டமை எவ்வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. தெரிவுக்குழுவின் விசாரணைகளிலிருந்து வெளியேறுவதாக அவர்கள் கூறியுள்ளனர். அதன் பின்னர் எவ்வாறு செயற்படுவார்கள் என்று எமக்கு தெரியாது. இது இவர்கள் திட்டமிட்டு செய்த ஒரு விடயமாக இருக்கலாம். எனவே இந்த பிரதம நீதியரசர் நாட்டில் பல்வேறு சீர்குலைக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு தாயக்கட்டையாக நடந்து கொண்டுள்ளாரா என்பது குறித்து சந்தேகம் நிலவுகிறது. பாராளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது பிரதேச சபாநாயகர் சந்திம வீரக்கொடி கருத்து தெரிவித்தார். நான் அறிந்த வகையில் பிற்பகல் 1:30 பாராளுமன்ற கட்டட தொகுதியில் அந்த தெரிவுக்குழு கூடியுள்ளது. நான் அறிந்த வகையில் இன்று இதுவரை தெரிவுக்குழு முன்னிலையில் கௌரவ சிராணி பண்டாரநாயக்க ஆஜராகவில்லை. அதேபோன்று உயர் நீதிமன்ற நீதியரசர் கௌரவ சிராணி திலகவர்தன உள்ளிட்ட சாட்சியாளர்கள் தற்போது விசேட தெரிவுக்குழு முன்னிலையில் சாட்சியம் அளித்து வருவதாக அறிய கிடைத்துள்ளது. இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் சட்ட சஞ்சிகை இன்று வெளியிடப்பட்டது. வருடாந்தம் 1 அல்லது 2 தடவைகள் இந்த சஞ்சிகை வெளியிடப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. வழக்கு அறிக்கைகள், வழக்கு தீர்ப்புகள், சட்டத்தரணிகள் மற்றும் நீதிபதிகள் எழுதிய ஆக்கங்களை தாங்கி இந்த சஞ்சிகை வெளிவந்துள்ளது. சட்டத்தரணி கந்தையா நீலகந்தன் இந்த சஞ்சிகையின் பிரதான ஆசிரியர் ஆவார். சஞ்சிகை வெளியீட்டு நிகழ்வில் பிரதம நீதியரசர் கலாநிதி ஷிராணி பண்டாரநாயக்க, சட்டமா அதிபர் பாலித்த பெர்னாண்டோ, ஜனாதிபதி சட்டத்தரணி விஜித ராஜபக்ச உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். இன்றைய பத்திரிகைகளில் வெளியான கேலி சித்திரங்களிலிருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து.